ஆல் ஸ்பேரோஸ் ஆர் பீகாக்ஸ். ஓகேங்களா, ஆல் ஸ்பேரோஸ் வந்து பீகாக்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சம் பீகாக் ஆர் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. சம் பீகாக் வந்து பேர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஸ்பேரோஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பேர்ட்ஸ் வந்து இங்க இருக்கு, ஸ்பேரோஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப பேர்ட்ஸுக்கும் ஸ்பேரோக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா, சோ அப்ப இது எதுல வரும்னா பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் சம் ஸ்பேரோஸ் ஆர் நாட் பேர்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க. இது ஸ்பேரோஸ், இங்க பேர்ட்ஸ். சோ இதுவுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்ல வரும். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரண்ட் பாருங்க, ஆல் சம் நாட் இருக்கு. சோ வந்து இதை நம்ம எய்தர் ஆர்ல எழுதலாம், எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் எழுதலாம்னு சொல்லி ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா, ஏன்னா இங்க பேர்ட் இருந்தா இங்க என்ன இருக்கணும், பேர்ட் தான் இருக்கணும். பட் வந்து இங்க வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகேங்களா, ஆல் சம் நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சோ கரெக்டா இருக்கணும். சோ அதனால இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது, செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது, அண்ட் தென் இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேருமே கிடையாது. இந்த இன்டர்சேஞ்ச் ஆகிருக்க கூடாது ஏன்னா. ஓகேங்களா, சோ அப்போ நீங்க நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ்ங்கிற சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும்.